வணக்கம். வீடியல் விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை என்னன்னா, சிவசங்கரியின் காரணங்கள். போன எபிசோட்ல மாமியாரும் அம்மாவும் நல்ல ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து உஷாவும் மாதவனும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். காரணங்கள் பகுதி 3. இவ்வளவு தூரம் அம்மாவும் மாமியாரும் ஒத்து போவாங்கன்னு வாஸ்தவமாவே உஷாவும் மாதவனும் நினைக்கலதான். ஏழை, அத்தனை அந்தஸ்து இல்லாதவங்க அப்படின்னு தன் தாயை நிச்சயம் மாமியார் மட்டம் தட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த உஷாவுக்கு அவங்க அதிகமா வாயை திறக்காம அம்மா சொல்ற எல்லாத்துக்குமே நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லி அனுசரணையா நடந்துக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா கூட இருக்க. கணவன் கிட்டயும் இத பத்தி பேசினா. நம்ம 2 பேர் அம்மாக்களும் இப்படி அக்கா தங்கச்சிங்க மாதிரி அன்போட பழகுறது எனக்கு நம்ப முடியாததா இருக்கு. வாட் அபவுட் யூ மாது? யூ ஆர் ரைட். அப்பப்ப முரண்டு பிடிப்பாங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்த்தது நிஜம்தான். இவங்க இப்படி இருக்கிறது எத்தனை சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருது. உஷா கண்களை இடுக்கிக்கிட்டு யோசிச்சுட்டே பேசினா. உங்க அம்மாவை இத்தனை நாளா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேனோன்னு தோணுது. வாய் துடுக்கானவங்க, பணம் தனக்கு தான் இருக்குன்ற திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்னு புரியுது. எங்க அப்பா வாஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் உஷா. அவர் எது சொன்னாலும் அம்மா பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டுவாங்களே தவிரவும் தனக்காக யோசனை பண்ணி இது சரி இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு பணம் முக்கியம். அதனால அவங்க இருந்த வரைக்கும் அம்மாவும் அப்படியே இருந்தாங்க. இப்ப நாம பாக்குறதுதான் அவங்க உண்மையான சுபாவம். அதோட என் அக்கா 2 பேருக்கும் கூட அத்தனை நல்ல குணம் இல்ல. முக்கியமா ராதிகா குறை சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதவ. நீ இந்த 1 மாசத்துல பாத்தியே, இவங்க பிடியில இருந்து விடுபட்டு அம்மா இப்ப இத்தனை உசத்தியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நேத்து பாருங்க, எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. கணுக்கால் கிட்ட லேசா வீங்கி போச்சு. உடனே உங்க அம்மா அவங்கள உட்கார வச்சு தன் கையாலேயே அயோடெக்ஸ் தேய்ச்சி விட்டாங்க. சம்பந்தி அம்மா குணம் தங்கம்னு என்கிட்ட அம்மா சொன்னப்ப அவங்க கண் கலங்கி போச்சு மாது. இவ்வளவு நல்ல மனுஷிய புரிஞ்சுக்காம இத்தனை நாளா என்னென்னவோ பேசியிருக்கேனேன்னு எனக்கு வெக்கமா இருந்துச்சு. உணர்ச்சி வசப்பட்டு பேசியவளை தன்பால் இழுத்து மாதவன் அணைச்சுக்கிட்டான். நீ ஃபீல் பண்ணாப்புலதான் நானும் உங்க அம்மா விஷயத்துல நினைக்கிறேன் உஷா. போன வருஷம் அவங்க இங்க வந்து நம்ம கூட தங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்க அம்மா மேல எனக்கு உயர்வான அபிப்பிராயமே இருந்ததில்ல. ரொம்ப பேசுறாங்க, பூஜை கோயில்னு பைத்தியமா இருக்காங்க, அடுத்தவங்கள சுலபமா குறை சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்ம கூட இருக்கிற இந்த 1 வருஷமா அவங்க எவ்வளவு நல்லவங்க, எத்தனை கடுமையா நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம பேர்ல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் புரிஞ்சுது. கால்ல அயோடெக்ஸ் தடவுனதை பெருசா சொல்ல வந்துட்டியே. 4 நாள் முன்னால எங்க அம்மா வயிறு சரியில்லாம புடவையிலேயே வாந்தி எடுத்துட்டப்ப உங்க அம்மா அசிங்கம் பார்க்காம உடனே அதை தானே துவைச்சு போடலையா? எத்தனை உசந்த குணம் அது. இப்படி மாதவனும் உஷாவும் சதா பாராட்டிக்கிற அளவுக்கு வளர்ந்த பாகீரதி சொர்ணத்தின் நெருக்கம் அந்த 1 மாசத்துல இன்னும் அதிகமாயிருச்சு. மாதவனோட பெற்றோர்கள் சுத்த அசைவம், உஷாவின் பக்கமோ தீவிர சைவம். பாகீரதி இவங்க கூட வந்து தங்குற வரைக்கும் வீட்டுல தினமும் முட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தது கூட சுத்தமா நின்னு போக, வாய்க்கு அசைவம் தேவை போல தோன்றுனா மாதவன் மட்டும் ஒரு நாள் புகாரிக்கு போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வர்றதோட சரி. மாமியார வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னால சாப்பாடு விஷயமா உஷா பயந்தது உண்டுதான். சைவமும் அசைவமும் ஒத்து போகுமா? சாப்பிடாவிட்டாலும் அசைவ உணவுன்னா குமட்டும் ரகம் நான் இல்ல. யார் யாருக்கு எது வேண்டுமோ சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா அம்மா பக்கத்து வீட்டுல முட்டை பொரிச்சா கூட இங்கு இவளுக்கு வயித்த பிரட்டுமே. என்ன செய்ய? நல்ல வேலையா உஷா பயந்த தினசுல எதுவுமே நடக்கல. அதுக்கு மாறா நானும் இனிமே சம்பந்தி அம்மா மாதிரி சுத்த சைவமா இருந்துட போறேன். உங்க அப்பா போன அப்புறம் எனக்கு மட்டும் எதுக்கு கறியும் மீனும்? வேணாம், பால் சோறு சாப்பிட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறது தான் சரி அப்படின்னு சொர்ணம் சொல்லிட்டாங்க. இவங்க இப்படின்னா தன் பங்குக்கு பாகீரதியும் தன் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு கொடுக்கவே செஞ்சாங்க. பாகீரதிக்கு சினிமா பாக்குறதும் பத்திரிகைகள் படிக்கிறதும் அறவே பிடிக்காது. 2யும் ஊரை கெடுக்கும் பழக்கம் அப்படின்னு காட்டமா பேசுவாங்க. ஆனா சம்பந்தி அம்மாவுக்கு இந்த 2த்துலயுமே மோகம் இருக்கிறது தெரிஞ்ச பின்னால பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சொல்லி சர்க்குலேஷன் லைப்ரரி ஆளை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சொர்ணத்தோட உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டிவில படம் பார்த்தாங்க. பஜனை பாடல்கள்ல அவ்வளவா சம்பந்தி அம்மாவுக்கு நாட்டம் இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போக, பக்தி பாடல் டேப்புகளை தவித்ததோட 3வது வீட்டு சுந்தரி கிட்ட கேட்டு நினைவெல்லாம் நித்யா பட பாடல் டேப்பையும் வாங்கிட்டு வந்து கேளுங்கம்மா, நொந்து போன மனசுக்கு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் செஞ்சாங்க. இது தவிர புருஷனை இழந்த துக்கத்துல இருக்கிறவங்க
வசதியா வாழ்ந்தவங்க அப்படின்னு சொர்ணத்தை எந்த வேலையுமே செய்ய அனுமதிக்கல. நல்லா இருக்கு சம்பந்தியம்மா, காயெல்லாம் நீங்க நறுக்கி தர வேணாம். நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன் தண்டத்துக்கு? 4 பேருக்கு காய் நறுக்கி சமைக்கிறது ஒரு பெரிய வேலையா அப்படின்னாங்க. ராத்திரி பூரா தும்மிக்கிட்டே இருந்தீங்களே, வெந்நீர் வச்சு தரேன் குளிங்க. தினம் போல பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, ஒத்துக்காம ஜுரத்துல கொண்டு விட்டுற போகுது அப்படின்னாங்க. உடம்பெல்லாம் நோவுதுன்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா வைக்கட்டுமா? சலசலன்னு ரசம் விட்டு சூடா சாப்பிட்டீங்கன்னா அப்பாடின்னு இருக்கும், செய்யவா அப்படின்னாங்க. போனவர் போயிட்டாரு, அவரை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா உங்க உடம்பும் கெட்டுதான் போகும். வாங்க, பீச் வரைக்கும் போய் காத்தாட உட்கார்ந்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஆயா, நீ போய் ஒரு சைக்கிள் ரிக்ஷா கூட்டிக்கிட்டு வா. சம்பந்தி அம்மாவுக்கு எங்கேயும் கார்ல போய் தான் பழக்கம், நடந்தாங்கன்னா கால் வலிக்கும் அப்படின்னாங்க. இன்னும் குறிப்பறிஞ்சு எல்லா விதத்திலும் தேவை அறிஞ்சு அனுசரிச்சு நடந்தாங்க. இவ இப்படி விட்டு கொடுக்க, அவ அப்படி விட்டு கொடுக்க, கிட்டத்தட்ட 3 மாசங்க வரைக்கும் எல்லாம் ஒழுங்காதான் இருந்துச்சு. காலேஜ் ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பின உஷாவும் மாதவனும் எங்க வீடு எங்க பெரியவங்க மாதிரி உண்டா அப்படின்னு சதா கர்வப்பட்டாங்க. எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இந்த மாதிரி ஒற்றுமையா சம்பந்திகளை உலகத்துல பாக்குறது அபூர்வம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எல்லாம் சரியா 3 மாசங்களுக்கு தான். அப்புறம் பேத்தி விஷயத்துல, சாப்பாடு ரூபத்துல, பண விவகாரத்துல அப்படின்னு இங்கும் அங்குமா குட்டி குட்டியா மன வேற்றுமைகள் வர, அவை சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்களுக்கு இடம் கொடுக்க, அதுவே பெரிய சண்டைக்கு வழிவகுத்துருச்சு. முதல்ல எப்படி எங்க கோணல் துளிர் விட்டது? ஆமா, சாப்பாட்டு விஷயத்துலதான். கிராமத்துல ரொம்ப நெருக்கமா பல வருஷங்கள் பழகிய குடும்பத்துல பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு அழைப்பு வர, இதுக்கு போகாம இருக்கிறது தப்பு. 4 நாட்கள் முன்னதாவே போய் கூட மாட உதவி செய்யறது தான் நியாயம். அவங்க நாம ஒன்றியா இருந்த காலத்துல எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற நினைப்புல பாகீரதி காட்பாடிக்கு புறப்பட்டு போக, 4 நாட்கள் தங்கி வந்த பிறகுதான் முதலாய் முகச்சுளிப்பை ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தை எழுது. பாகீரதி இல்லாத ஒரு நாள்ல வழக்கம் போல தன் அசைவ ஆசைக்கு வேண்டி மாதவன் புகாரிக்கு போயிருந்தான். வறுத்த கோழியை சாப்பிடும் போது, அம்மாவுக்கு சிக்கன் வறுவல் பிடிக்குமே, பாவம் இத்தனை நாட்களா சாப்பிடாம நாக்கு செத்துருக்குமே, அரை கோழி வாங்கிட்டு போய் கொடுத்தா என்ன, அத்தை கூட ஊர்ல இல்லையே அப்படின்னு தோண, வாங்கி எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட நீட்டிருக்கான். பொட்டலத்தை பிரிச்சு பார்த்த சொர்ணத்துக்கு நாக்குல எச்சு உருது. எதுக்கு தம்பி, நான் தான் இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டேனே அப்படின்னு வாயால பேசினாலும் அவளோட ஆசை அவ முகத்துல வெளிப்படையா இருக்க, பரவாயில்ல சாப்பிடுங்க அத்தை, மாமா இல்லைன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கிறத ஏன் விடணும் அப்படின்னு உஷாவும் ஊக்கம் கொடுக்க, ஒரு பக்கமா உட்கார்ந்து ரசிச்சு வறுவலை சொர்ணம் சாப்பிட தொடங்க, 1.5 வயசு வந்தனா பாட்டி முன்னால நின்னு தாத்தா அப்படின்னு பிஞ்சு கைகளை நீட்ட, நல்ல வறுப்பட்ட சதையில துளி பிச்சு அதோட வாயில பாட்டி வைக்க, அவளும் சப்பு கொட்டிக்கிட்டு தின்னுட்டு மறுபடியும் தா பாட்டி தா அப்படின்னு மாதவனுக்கும் சொர்ணத்துக்கும் ஏகப்பட்ட குஷி. பாரு பாரு, அப்பனுக்கு சரியான மகதான் இவ அப்படின்னு பெருமையோட பாட்டி பேச, சந்தோஷத்தோட மாதவன் கூட சேர்ந்து உஷாவும் சிரிக்கதான் செஞ்சா. 4வது நாள் பாகீரதி ஊர்ல இருந்து வந்து இறங்கினதும் பேச்சு வாக்குல ஆயா இத அவகிட்ட சொல்ல போக, சட்டுன்னு கேட்டவ முகம் கடுக்கடுன்னு ஆனது. என்னது, என்ன பண்ணாங்க, திருப்பி சொல்லு. அம்மாவுக்குன்னு ஐயா வாங்கிட்டு வந்த வறுத்த கோழியில துளி எடுத்து உங்க பேத்தி வாயில வைக்க, அது லபக் லபக்குன்னு எப்படி விழுங்குச்சு தெரியுமான்னு. யாரு வாங்கிட்டு வந்தாங்க? ஐயா தாம்மா. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? வறுத்த கோழி. நிச்சயமா தெரியுமா உனக்கு? அட, எனக்கு கூட தின்ன கொடுத்தாங்கம்மாண்ணா. சரி சரி, அந்த கன்றாவிய என் பேத்திக்கா கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அதுவும் சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிட்டுச்சு. ஆயா அழுத்தம் திருத்தமா பேச கேட்டுக்கிட்டு நின்ன பாகீரதிக்கு கோபம் சுறுசுறுன்னு வந்தது. இனிமே நான் சுத்த சைவான்னு சொல்லிட்டு, நான் இல்லைன்னு உடனே வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட கும்மாலம் அடிச்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வெக்கமா இல்ல? புருஷன் தவறுன பின்னாலையும் அது என்ன நாக்கு அடக்க முடியல? இவங்க கண்டதை எதை வேணும்னாலும் தின்னுட்டு போகட்டும், அதுக்கு இந்த வீடும் என் பேத்தியும் தான் கிடைச்சாங்களா? அசட்டுத்தனமா ஒரு வித ஆங்காரம் எழ, சாயங்காலம் உஷா வந்ததும் இத பத்தி பாகீரதி அவகிட்ட விசாரிக்கிறாங்க. நான் இல்லாத சமயத்துல இங்க கண்ணா பின்னான்னு ஏதாவது நடந்தா அதை நீ கண்டிக்க வேணாமா உஷா? என்ன கண்ணா பின்னான்னு நடந்துச்சு? யார் செஞ்சாங்க? எல்லாம் உங்க மாமியார் தான். தான் கண்டதை தின்னதோட இல்லாம என் சின்ன குட்டிக்கும் கொடுத்தாங்களாமே. ஒரு நிமிஷம் எதுவுமே புரியாம நின்னுட்டு, அதுக்கப்புறம் ஓ அதுவா, என்னம்மா நீ, நான் என்னவோன்னு பயந்துட்டேன். ஏதோ பிள்ளை வாங்கி வந்தாரேன்னு அத்தை சாப்பிட்டாங்க, கூட சின்னி நின்னுக்கிட்டு கேட்டதால
துளி கொடுத்தாங்க. இப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, போம்மா அப்படின்னு சொல்லி சிரிக்க, வந்த கோபம் மாறாமலேயே பாகிரதி திரும்பி போனாங்க. ஆனா அன்னைக்கு சம்மந்தி அம்மா கூட பேசும்போது மட்டும் ஓரிரு தரம் யாரையும் எந்த வார்த்தையும் இந்த காலத்துல அப்படியே நம்பிட முடியறதில்ல அப்படின்னு கோபத்தோட சலிச்சுக்கவே செஞ்சாங்க. இது பாகிரதிக்கு ஏற்பட்ட முதல் காயம். இது நடந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் சொர்ணத்தை பாதிக்கிறபடியான இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறவு மனிதங்க 4-5 பேர் வந்து பேத்திய நடுநாயகமா வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது வயசான கிழவர் ஒருத்தர் வந்தனாவை தூக்கி பிடிச்சு, உனக்கு இந்த பாட்டி பிடிக்குமா அந்த பாட்டி பிடிக்குமா அப்படின்னு கேட்க, குழந்தை 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இந்த பாட்டி அப்படின்னு பாகிரதியை காட்டுச்சு. கிழவர் இது குழந்தையோட பேச்சுதான் அப்படின்னு விட்டுருக்கலாம். இல்ல, விஷமமாக சொர்ணத்தை பார்த்து சிரிச்சு, இந்த வீட்டுல மதுரை தர்பாரா இல்ல சிதம்பர தர்பாரான்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சிடுச்சு, மதுரை தான் அப்படின்னு சொல்ல சுத்தி இருந்தவங்க விழிக்கிறாங்க. அது என்ன மதுரை சிதம்பரம் தர்பார் மாமா, தெரியாது? மதுரையில யாரு முக்கியம், மீனாட்சி தானே. அது போல சிதம்பரத்துல நடராஜர். எந்த வீட்டுல எந்த கை ஓங்கி இருக்குதோ அதன்படி மதுரை சிதம்பரம்னு சொல்றது வழக்கம். இங்க மதுரை ஆட்சிதான், அதான் வாண்டு கூட அந்த பாட்டியை தான் பிடிக்கும்னு சொல்லுது. வயசுக்கு ஏத்த விதமா இல்லாம எங்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பெக்க பெக்கேன்னு கிழவர் பேத்த, அட இது என்ன உளறல் அப்படின்னு அதை விட்டு விடாம சொர்ணம் அந்த பேச்சால ரொம்பதான் அடிபட்டு போனாங்க. விருந்தாளிங்க அந்த பக்கம் போன பின்னால, என்னமா சொல்லி காட்டிட்டு போறாரு பாரு மாது, எல்லாம் என் போராத காலம் அப்படின்னு அவள் விசும்ப, விடுமா ராக்குத்தனமா அவர் பேசினா நீங்க அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு அப்படின்னு மாதவன் சமாதானம் செஞ்சான். ஆனா இந்த 2 சம்பவங்களும் சம்பந்திகள் இடையில இருந்த நெருக்கத்தை பாதிச்சது நிஜம். விதைச்ச விதைக்கு வகையா அவ்வப்போது தண்ணீர் வேற கிடைக்க அது திமு திமுன்னு வளர்ந்ததுல அதிசயம் என்ன. ஒருத்தர் கிட்ட குற்றம் குறை காணணும் அப்படின்னு நினைச்சிட்டா நின்னா குற்றம் உட்கார்ந்தா தவறு தானே. இவ என்ன மதிக்கல அப்படின்னு நினைச்சிட்டா எது பேசினாலும் செஞ்சாலும் குறையில்லாமலா போகும். பாகிரதியும் சொர்ணமும் இதுவரை தாங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தது போதும் அப்படின்னு தீர்மானிச்ச தினசுல ரொம்ப சீக்கிரமே அடுத்தடுத்து பகை வளர ஆரம்பிச்சது. என் பிள்ளை வீட்டுல இவ வந்து உட்கார்ந்துட்டு நாட்டம்ம பண்றது அப்படின்ற கசப்பு சொர்ணத்துக்கு. இவகிட்ட பணம் இருந்தா அது இவளோட, அந்த ராங்கி எல்லாம் என்கிட்ட வேணாம், அன்புக்கு கட்டுப்படுவேனே தவிர இவ அதிகாரத்துக்கு இல்ல அப்படின்னு பாகிரதியும் குமுற தொடங்கினா. அதுக்கப்புறம் வெளிப்படையாவே 2 பேரும் சொல்லி காட்டிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்தனாவுக்கு வளர்த்தி போதல, முட்டை கொடுத்தா நல்லது அப்படின்னு டாக்டர் ஒரு தடவை சொல்லிட, இத்தனை நாளா சொல்லிட்டமே அப்படின்றதுக்காக அசைவம் சமைக்கிறத பத்தி வாயே திறக்காம இருந்த சொர்ணம், இதுதான் சாக்கு அப்படின்னு ஆயா கிட்ட காசு கொடுத்து முட்டை வாங்கி வர செய்து தானே அதை பொறிச்சு பேத்திக்கு ஊட்டி விட, சமையல் கட்டை சம்மந்தி அம்மா அசிங்கம் பண்றது பிடிக்காம போக ஒரே அடியா தலைய சுத்துது, ராத்திரி சமையலை செய்ய என்னால முடியாது அப்படின்னு அடிக்கடி பாகிரதி அடம் பண்ண, வேணும்னே இவளை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பெண்மணி கூட மதிய ஆட்ட தமிழ் சினிமாவுக்கு சொர்ணம் போயிட்டு வர அவள் மண்டை வலி அப்படின்னு படுத்திருக்கும் போது பாகிரதி பஜனை பாடல்களை பெருசா டேப் ரெக்கார்டர்ல அலற விட, இங்க வா வந்தனா கண்ணு, இன்னைக்கு பாட்டி உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவேனா, அழகான பேரா வந்தனான்னு வச்சு, சின்னி என்ன சின்னி, இனிமே யாராச்சும் உன்னை அப்படி கூப்பிட்டாங்கன்னா ஏன்னு கேட்காதடி ராஜாத்தி, உனக்கு சாக்லேட் வேணுமா, கேட்பரிஸ் சாக்லேட் நான் வாங்கி தரேன், வந்தனா கண்ணு உனக்கு யார பிடிக்கும் என்ன தானே அப்படின்னு சொர்ணம் கொஞ்சம். அவள் அந்த பக்கம் போனதும் பேத்தியை வளைச்சு, சின்னி குட்டிக்கு இப்படி அசிங்கமா பின்னி விட்டது யாரு, பத்ரகாளி மாதிரி மை பூசி விட்டது யாரு, தூ நல்லாவே இல்ல, பாட்டி ட்ரெஸ் பண்ணாதானே உனக்கு பிடிக்கும் தங்கம், வாடியம்மா மைய தொடச்சு விடுறேன், நீயும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, தாமரை பூ வாங்கி தரட்டுமா, நாளைக்கு முறுக்கு சுட்டு தரட்டுமா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னால சொர்ணம் செஞ்சு விட்ட அலங்காரத்தை அழிச்சு பாகிரதி வேறு பண்ணிவிட, ஆயா கிட்ட இவள் முதல்ல கூடத்தை மெழுகு அப்படின்னா அவள் சமையல் கட்டை சுத்தம் பண்ணிட்டு பாக்கி வேலையை கவனி ஆயா அப்படின்னு இவள் கீரைக்காரியா கூப்பிட்டா, அவள் கீரையா யாருக்கும் இங்க பிடிக்காது வேணாம் அப்படின்னு சொல்ல, மாலை வந்தால் சொர்ணம் கூடத்துல டிவி வைக்க பாகிரதி சமையல் அறையில டேப் ரெக்கார்டரை உறக்க பாட விட, 3 மாசங்களா அக்கடான்னு கழித்த உஷாவும் மாதவனும் இந்த மனஸ்தாபங்களால அவங்களையும் அறியாம பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமே தங்கள் உறவிலும் இந்த கசப்பை ஊடுருவ விட்டாங்க. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL.
நன்றி, வணக்கம்.